அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 21/6/2024 ஆனி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பறை சதுர்தசி திதி காலை 7:32 வரை பின்பு பௌர்ணமி. கேட்ட நட்சத்திரம் மாலை 6:18 வரை பின்பு மூல நட்சத்திரம். மரண யோகம் மாலை 6:18 வரை பின்பு அமிர்த யோகம். இன்று பௌர்ணமி. புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன் மாலை 6:18 வரை பின்பு தனுசு ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்க முடியும். குறிப்பாக இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் இருப்பதால் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன், புதன், சமசத்தமஸ்தானமான 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் திறமையாக செயல்பட்டு நல்ல ஒரு நிலையினை அடைவீர்கள். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். பகல் வேளையில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் இன்று மாலை 6:18 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் தொடங்குவதால் இரவு வேளையில் சற்று கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், புதன், ருணரோகஸ்தானமான 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக புதிய வாய்ப்பை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். கடக ராசினியர், உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன்,
10ல் செவ்வாய் 11ல் குரு சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு லாபத்தை அடைவீர்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியதா இருந்த பதவி உயர்வுகள் கூட தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் கேது 4ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களால் உங்களது மன அமைதியானது குறையலாம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் ஒரு சில முன்னேற்றமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் பொதுவாக நீங்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தாலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு. இன்றைய நாளில் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். பொதுவாக பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கன்னி ராசி, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் நல்லமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து குறிப்பாக மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்களது பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன் 12ல் கேது சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். செவ்வாய் 7ல் இருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு உண்டாகலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில ஆதாயத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருகக் கடவுளை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. விருச்சிக ராசினியர், ஜென்ம ராசியில் சந்திரன் 6ல் செவ்வாய் 7ல் குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கிறது. பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் செவ்வாய் 7ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு குறிப்பாக விரயஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். முடிந்தவரை பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு நிலையானது இருக்கும். குறிப்பாக
குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட உங்கள் மன அமைதியை குறைக்கும். குறிப்பாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட உங்களது மன அமைதியை குறைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்கள், உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் நல்ல ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களிடம் இருக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பயணங்களால் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. பேச்சில் பொறுமையோடு இருப்பது, வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 5இல் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். சந்திரனும் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 10இல் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சில நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை பற்றி கவலைப்படாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக நீங்கள் இன்றைய நாளில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் ராகு, 2இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் சற்று பொறுமையோடு உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் அவங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் ஏற்படும் என்பதனை பற்றி ஒரு சில கருத்துக்களை இன்று உங்களிடம் கூற உள்ளேன். குறிப்பாக ஒரு ஜாதகத்துல லக்ன பாவத்திற்கு 3ஆம் வீடும் 11ஆம் வீடும் காதுக்கு மிக மிக முக்கிய ஸ்தானமாகும். ஒரு ஜாதகத்துல புதன் தான் காது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு மிகவும் முக்கிய காரக கிரகமாகும். எந்த ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 3ஆம் வீடும் 11ஆம் வீடும் பாதிக்கப்படுதோ அவங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 3ஆம் வீட்டை வலது காதுன்னு சொல்லுவோம், 11ஆம் வீட்டை இடது காதுன்னு சொல்லுவோம். காதுக்கு என்ன கிரகம் முக்கியமான கிரகம் என்றால் புதன். புதன் நரம்பு மண்டலத்துக்கு வேலை செய்வாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு முக்கிய கிரகமாக விளங்குகிறது. ஒரு ஜாதகத்துல புதன் கெட்டு போய் புதன் பகை பெற்று புதன் நீச்சம் பெற்று புதன் மறைவு ஸ்தானாதிபதி சேர்க்கை பெற்றோ மறைவு ஸ்தானத்துல இருந்தாலோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் தேவையில்லாத வகையில உங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்து குறிப்பாக 6ஆம் அதிபதி புதன் சேர்க்கை பெற்று
6ஆம் அதிபதி புதன் சேர்க்கை பெற்று அதனை சனி பார்த்தாலும் உங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3-11 புதன் பலகீனமா இருந்தாலும் 3-11க்கு அதிபதி பலகீனமா இருந்து புதனும் அது கூட பலகீனமா இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். சனி பார்வை 3-11ஆம் வீட்டுக்கு இருக்கிறது. ராகு 3-11 இருக்கிறது. அடுத்து குறிப்பா பார்த்தீங்கன்னா 6-12க்கு அதிபதிகள் 6-11க்கு அதிபதிகள் உங்களுக்கு சனி பார்வை புதனுக்கு இருக்கிறதுலாம் கூட அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்துல 3-6 புதன் போன்ற கிரகங்கள் அஸ்தங்கம் அடைஞ்சாலும் சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் போன்ற பாவகிரகங்கள் 3-11 ஆகிய ஸ்தானங்களையும் 3-11க்கு சமசப்தம ஸ்தானமான 9-7 ஆகிய ஸ்தானங்களுக்கும் உங்களுக்கு வீண் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய அமைப்பு ஆகும். பொதுவாக ஒரு ஜாதகத்துல குறிப்பாக உங்களுக்கு புதன் அஸ்தங்கம் பெற்றாலோ, புதன் வக்ரகதியில் இருந்தாலோ, புதன் நீச்சம் பெற்றாலோ, புதன் சனி ராகு போன்ற நட்சத்திரத்தில் அமைய பெற்றிருந்தாலோ காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் பொதுவா ஜோதி ரீதியாக ஏற்படுத்தும். அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதுகளில் நீர் வடியுது. காதுகள்ல நீர் வடியுதுன்னா உங்களுக்கு புதன் பலகீனமா இருந்து கூட சந்திரன நட்சத்திரம் இருக்கிறது. சந்திரன் தொடர்பு புதனுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி நிலை காதுகள்ல நீர் வடிகிறதுக்கான ஒரு அமைப்புகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் இணைந்து 11ஆம் வீட்டில் இருந்தாலும் கடுமையான ஒரு நெருக்கடிக்கு பிறகு ஒரு சில சாதகமான பலன்களை அடைய முடியும். குறிப்பாக ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் இணைந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருந்திருந்தாலும் செவ்வாய் சனி பார்வை இருந்தாலோ யாருக்குன்னா புதனுக்கு இருந்தாலோ அவங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒரு ஜாதகத்துல புதன் உங்களுக்கு பாவகிரக சேர்க்கையோடு இருந்து 3-11ஆம் வீடுகள் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்குன்னு சொன்னேன். சனி செவ்வாய் இணைஞ்சு 6ஆம் வீட்டில் இருந்தாலும் சனி செவ்வாய் இணைந்து 3க்கு 7ஆம் இடமான உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருந்தாலோ அதே மாதிரி 11க்கு 7ஆம் இடமான 5ஆம் வீட்டில் இருந்தாலோ காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். 6ஆம் வீட்டில் அமைய பெறக்கூடிய கிரகங்களை வைத்து ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை பற்றி தெள்ள தெளிவாக கூற முடியும். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எந்த ஒரு ஜாதகருக்கு புதன் வக்ரகதியில் இருக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வக்ரகதியில் இருக்கிறவங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனையானது தலை தூக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவா புதன் வக்ரம் பெறுறது, 3ஆம் அதிபதி வக்ரம் பெறுறது, 11ஆம் அதிபதி வக்ரம் பெறலாம் கூட உங்களை பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மனக்கவலைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக காது சம்பந்தப்பட்ட பாதிப்பை யார் எதிர்கொள்றாங்களோ அவங்களுக்கு கிரகங்கள் சரியில்லாம இருந்து அந்த நேரத்துல அது கரெக்டா அந்த திசாபுத்தி எந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்தோட திசாபுத்தி உடஞ்சின்னு கூட அவங்களுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்துல இணைஞ்சு புதனை பார்த்தாலும் 3-11ஆம் வீட்டை பார்த்தாலும் அவங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுகிறது. பொதுவாக 3-11ஆம் வீட்டுல பாவ கிரகம் இருந்து அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெற்றால் அந்த நேரத்துல காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்க குரு புதனுக்கு தொடர்ந்து பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக காது சம்பந்தப்பட்ட பாதிப்பு தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நேயர்களே, இதுவரை காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் தெளிவாக விளக்கினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.